வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 12ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகா தன்னுடைய தோழி எழுப்புறான்னு பாப்போமா? கனைத்திலங்கற்றருமை கஞ்சுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீட நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்து கிரியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் உறங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தோழியை எழுப்ப போறா. அப்படி தோழியை எழுப்பும் போது அந்த தோழியினுடைய செல்வ செழிப்பு சொல்றா பாருங்க. எரும மாடெல்லாம் தன்னுடைய கஞ்ச நினைச்சு நினைச்சு மடியில பால் சொரிஞ்சு சொரிஞ்சு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு அவளுடைய வீட்டு வாசல் முன்னாடி பால் சேரா கிடக்கா. அப்படி அத்தனை எருமை மாடுகளையும் கொண்ட ஆயனுடைய செல்வ செழிப்பான அந்த ஆயனுடைய தங்கையே, நீ இன்னும் உறங்கிட்டு இருக்க. நாங்க இந்த கொற்ற பனி தலையில வந்து நிக்குது, அந்த பனியில வந்து நிக்கிறோம். கீழே என்னன்னா பால் சேரு, மேல பனி தலையில வந்து கொட்டிட்டு இருக்கு. கீழே பார்த்தா அந்த பாலினுடைய குளிர்ச்சி உச்சி முதல் பாதம் வரை குளிர்ந்து பாடுறா இல்லையா ஆண்டாள். தன்னுடைய தோழியை எழுப்புறா. கண்ணபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி எழுப்புறா. எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்முடைய கண்ணபெருமான்? சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்னு உடனே அந்த ராவணனை அழிக்கிறதுக்காக ராமாவதாரம் எடுத்த நாராயணனுடைய பெருமையெல்லாம் பாடிக்கொண்டு நாங்க இங்க வந்து உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம். ஆனா எந்திரிக்காம நீ தூங்கிட்டு இருக்க. வீட்டுல ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டுல இருக்கிறவங்களும் எழுந்துட்டாங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சுட்டாங்க. உறக்கம் தீங்கியாச்சு, உறக்கம் நீங்கி எழுந்தாச்சு. ஆனா நீ மட்டும் இன்னும் உறக்கத்தை நீக்காம தூங்கிட்டே இருக்கியே, உறங்கிட்டே இருக்கியே. இது என்ன பேருறக்கம்? இது உனக்கு நல்லதே இல்லையே. அதனால எழுந்து வந்து நம்ம கண்ண பரமாத்மாவினுடைய பெருமாளுடைய நாராயணனுடைய நாமங்களை எல்லாம் பாடி பாடி பேசி பேசி அவனுடைய அருளை பெற ஓடி வா, எழுந்து வா அப்படின்னு ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியை எழுப்புறா. நீங்களும் எம்பெருமானுடைய அந்த மாதவனுடைய கேசவனுடைய புகழை பாடுவதற்கு எழுந்து வாங்க, அவனுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.